அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் எல்லாம் கடுமையான வெப்ப சூழ்நிலையில் இருந்து குளிர்ச்சியான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வெயில்ல இருந்து உள்ள வந்த உடனே அப்பா அப்படின்னு ஒரு பெரும் மூச்சை விட்டவங்களாக நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். வெளியே கடுமையான வெப்பம்பா, நடக்க முடியல, தலை காட்ட முடியல அப்படின்னு ஒரு கடுமையான வெப்ப சூழ்நிலையை நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல்லே இப்படி இருக்குன்னா, இன்னும் கோடை மே மாதம், ஜூன் மாதம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பீதியும் பதட்டமும் நமக்கிடையே அடிக்கடி இந்த பேச்சு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த மாதம்லாம் நம்ம எந்த ஊருக்கு போகலாம், குளிர்ச்சியான பகுதிக்கெல்லாம் டூர் போடுறதுக்கு இப்பயே நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருப்போம். கொடைக்கானல் போகலாமா, ஊட்டிக்கு போகலாமா, தென்காசிக்கு போகலாமா, வால்பாறைக்கு போகலாமா, அல்லது மூணாருக்கு போகலாமான்னு நிறைய பிளானிங் நமக்கிடையே அப்படியே பேச்சுவார்த்தை குடும்ப ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. ஏறக்குறைய 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்ப ஜுவாலை நம்மளால் தாங்க முடியவில்லை. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த வெப்ப காத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. அதுவே நமக்கு 38 40 மேலாம் தாண்டிச்சு, டிகிரி செல்சியஸ் தாண்டிச்சுன்னா கடுமையான வெப்பம் நம்மளால் தலை காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையை நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியை நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து பாதுகாப்பதற்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. நம்முடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே எழுப்பி நிப்பாட்டப்படுகிற அந்த நாளில் நான் வெற்றியடைந்தவனாக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த உலகத்திலே நம்முடைய நல்ல அமல்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மிக முக்கியமான எச்சரிக்கை என்ன என்று நீங்கள் கேட்டால், நரகத்தை பற்றியான எச்சரிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு ஏராளமான இடங்களில் சொல்லித் தருகிறான். 1 2 இடமல்ல, திருமறை குர்ஆன் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் ஏராளமான எச்சரிக்கைகள். நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரத்து அலைஹா, அதனுடைய நெருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? மனிதர்களையும் கற்களையும் கொண்டுதான் அதை மூட்டப்படும். மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கடுமையும் கொடூரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சும்மா சாதாரணவங்களா இருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரியெல்லாம் அந்த காவலாளிக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்து உள்ள போயிடலாம், டிப்ஸ் கொடுத்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சில காவலாளிகளை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதெல்லாம் அங்கே வேலை இல்லையா. அல்லாஹ் சொல்றான், அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கடுமையும் கொடூரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ஏவியதை தவிர வேற மாறு செய்ய மாட்டார்கள். இறைவன் நமக்கு எதை ஏவி இருக்கிறானோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அதுக்கு மாற்றமோ மாறோ செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்தை பற்றி எச்சரிக்கையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த செய்தியை ஏன் இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், நரக நெருப்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு உயர்ந்தது. இங்க இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த வெப்பம் இருக்கு இல்லையா, இதை விட 69 மடங்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நரக நெருப்பினுடைய கடுமையும் கொடூரமும் இருக்குமா. அதை சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பாருங்க. இந்த நரக நெருப்பை பத்தி நம்ம பொதுவா நெருப்பை பற்றியான ஒரு கவலை நமக்கு இருக்கும்ல, என்னடா இவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்கு, கடுமையான காய்ச்சி காந்ததுன்னு சொல்றோம்ல, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தி புகாரில 537வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. வஸ்தகதி நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் யா ரப்பி அகல பகலின் பகலா, இந்த நரக நெருப்பு அல்லாஹ்விடத்துல போய் கோரிக்கை வைக்கதான், இறைவா என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுருது,
அந்த அளவுக்கு கடுமையா இருக்குது அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கும்போது அல்லாஹ் அந்த நரக நெருப்புக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறான். என்ன உத்தரவுனா, நீ 2 முறை மூச்சு விட்டுக்கோ. ஒரு முறை கோடையில விடுகிற மூச்சு இருக்குல்ல, அதனுடைய வெப்ப காற்று நீ மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு, பனி காலத்துல விடுகிற மூச்சு இருக்குல்ல, கடுமையான பனி அடிக்கல, அந்த நேரத்துல நீ மூச்சு விட்டுக்கோ அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்ற அளவு கடுமையா இருக்கு, வெப்பம் தாங்கலைன்னு சொன்ன உடனே அல்லாஹ் நரகத்துக்கு 2 முறை மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். அந்த மூச்சு விடுகிற ஒரே ஒரு நேரம் தான் இந்த கோடையில் எடுக்கிற கடுமையான வெப்பம். நரகத்துடைய மூச்சு காற்று நம்மளால தாங்க இயலுதா? மூச்சு காத்தையே நம்மளால தாங்க முடியல. நரகம் எப்படி இருக்கும்? எவ்வளவு கொடூரமானதா இருக்கும், எவ்வளவு கடுமையானதா இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த நரக நெருப்பு எப்படி நான் மூட்டுவேன்னு சொன்னா, மனிதர்களையும் கற்களையும் கொண்டுதான் அதை மூட்டக்கூடிய கொடூரமானதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றணும். இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை என்பது ரொம்ப சாதாரண சொற்பமான காலங்கள். 50 வயசோ 40 வயசோ 60 வயசோ 70 வயசோ வாழுகிற ஒரு வாழ்க்கை. தற்காலிகமா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் எழுப்பி நிப்பாட்டி விசாரணைப்படுகிற நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல நமக்கு வெற்றியா தோல்வியான்னு தெரிந்த பிறகு நரகத்திலே பாவிகள் வீசப்படுகிற நேரத்திலே அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் வேதனை அனுபவிப்பார்களே, அந்த வேதனை கடுமையானதாக கொடூரமானதாக இருக்கும். ஏன்? அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல ரொம்ப லேசான ஒரு தண்டனை தெரியுங்களா? 2 பாதங்களுக்கு அடியிலே 2 நெருப்பு கங்குகளை வைக்கப்படும். பாதத்துக்குள்ள நெருப்பு கங்கு அல்ல வைப்பானா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட், குறைவானதா இருக்குமா. அது அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகி மூளை கொதிச்சு வெளியே வரும், ரொம்ப லோயஸ்ட். அப்ப நரகத்துடைய மத்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? நரகத்துடைய அடியில தான் முனாஃபிகீன்கள் இருப்பார்கள், இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். அது எவ்வளவு கொடுமையானதா இருக்கும். சும்மா காலில் வைக்கிற கங்கு மூளை கொதிச்சு வெளியே வரும் என்றால் அதற்குள்ளே எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்று நாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நரகத்திலே வீசுகிற அந்த பாவிகளை, நரகவாசிகளை எல்லாம் அல்லாஹ் தள்ளி விடுகிற நேரங்கள், அவர்கள் அந்த குற்றம் புரிந்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்த காரணத்தினால், இறைவனை மறுத்த நாள், இறைவனுக்கு இணை கற்பித்த நாள், இறைவனுடைய போதனைகள்லாம் தூக்கி எறிந்த காரணத்தினால் அந்த பாவிகளுக்கு அந்த மறுமை நாளிலே அவர்களுக்கு தூக்கி வீசப்படும் நரகத்திலே. அந்த நாள்ல எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்னா, அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு வகுல்லமா நலிஜ ஜுலூதகும் பத்தல்நாகு ஜுலூதா, அவங்களுடைய வேதனையை அந்த தோல் அனுபவிக்கும் போதெல்லாம், கருகும் போதெல்லாம் புதுசு புதுசா தோலை உண்டாக்கிட்டே இருப்போம். தோல்னா நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தோல் நம்ம நெருப்புல பட்டு கருகி வேதனையை அனுபவித்த பிறகு அவ்வளவு செத்து போயிடும். அதுல உள்ள செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அதுக்கு நமக்கு அதிகமான வேதனை தெரியாது. தீக்காயம் பட்டவங்களுக்கு தெரியும். காயம் பட்டுருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அது காஞ்சி போன உடனே அந்த காயப்பட்ட இடத்துல நமக்கு அதிகமா அவ்வளவு சீக்கிரத்துக்கு அடியோ அல்லது ஒரு ஊசி வச்சு குத்தினாலோ வேற வேற வேதனை செஞ்சாலும் சீக்கிரம் தெரியாது. அதனால அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவங்களுக்கு வேதனையை அனுபவிப்பதற்காக வேண்டி புதிய புதிய தோள்களை நாம் உண்டாக்கி கொண்டே இருப்போம். அந்த நரகத்துடைய நெருப்பு அவனுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். சும்மா கொஞ்ச நாளா வெயிலா இருக்குது, நிழல்ல வந்து உட்காந்துட்டோம், சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஜில்லுன்னு உட்கார்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஒரு ஜூஸ் குடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஐஸ் வாட்டர் குடிக்க சான்ஸ் கிடைச்சிருச்சு. எதெல்லாம் நம்மள குளிர்ச்சி ஆக்க முடியுமோ உடம்ப குளிர்ச்சி ஆக்கிறதுக்காக வேண்டி பழங்கள்லாம் வீட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு லெமன் ஜூஸ், நாளைக்கு பைனாப்பிள் ஜூஸ், நாளைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கு அடுத்த நாள் வந்து கிர்னி பழம் ஜூஸ், அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். புதுசு புதுசா. ஏன்? உடம்பு ஹீட் ஆகுது பாய், பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சு, வெப்பம் தாங்க முடியல, குளிர்ச்சி ஆகிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், இந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜூஸ் போட்டு வச்சுக்கிறோம், ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சில பிளான்லாம் போட்டு நம்ம மே மாசத்தை கடத்துறதுக்கு எல்லா வேலையும் வச்சிருப்போம். ஆனால் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல நரகத்தில் வீசப்படுகிற நேரத்தில் அந்த பாவிகள் அல்லாஹ்விடத்துல கேட்பாங்களா, நல்லடியார் எடுத்த சொர்க்கவாசிட்ட கேட்பாங்களா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு பண்டத்தை எதையாவது எங்க மேல ஊத்துங்களா அப்படின்னு சொல்ற நேரத்துல அவர்களுக்கு மேல எது ஊத்தப்படும் தெரியுங்களா? கொதி நீர் அவர்களுக்கு செம்பு காய்ச்சி ஊத்தப்படுகிறதை போல கொதி நீர் அவர்கள் மேல ஊற்றப்படும். அவங்க தண்ணி தாகத்துல தவிக்கும் போது குடிக்கிறது ஏதாவது கேட்பாங்களா, கொதி நீர் அவளுக்கு கொடுக்கப்படும். அதை வாங்கி மெடரா அப்படி முழுங்கி குடிச்சுட்டே இருப்பானா, அவனுடைய பசியும் தீக்காது, அவனுடைய தாகத்தையும் தீக்காது. கொதி நீர் குதிக்க குதிக்க நம்மளால குடிக்க முடியுமா? சூடா கொஞ்சம் டீ நாக்கில பட்டா என்ன ஆகும்? நாக்கு பொத்து போகும், சூடாயிட, ஒரு வாரத்துக்கு சாப்பிட முடியாது.
எதையுமே திங்க முடியாது, எதையுமே குடிக்க முடியாது, சில்லுன்னு போட்டா கூட எரியும். அப்படிப்பட்ட நேரத்தை உலகத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்மளால தாங்க முடியலையே. அந்த நரகத்துல இருக்க நேரத்துல அவர்கள் கேட்கும் போது கொதிநீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது ஒரு பக்கங்க. இன்னும் பசிக்குதுன்னு அவங்க கேட்டா என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா? ஷீல். நாத்தம் எடுத்த ஷீல் இருக்கே, நம்முடைய புண்ணுகள்ல இருந்து வெளியாகி வருமே, அந்த மாதிரி ஷீலை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதை வாங்கி குடிப்பானா, மிடர வாங்கி அதை முங்குவானா, அதுவும் உனக்கு பசி தீக்காது. இன்னும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஜக்கும் என்ற முள் செடிகளை கொடுக்கப்படும். ஜக்கும் என்று சொல்கிற முள் செடியை கொடுக்கும் போது அதை வாங்கி தின்னுவானா, கடிச்சு தின்னுவானா. இந்த உலகத்தில் ஏதாவது சின்ன முள்ளு, மீன்ல இருக்கக்கூடிய முள்ளை குத்துனா நம்ம தாங்க முடியுமா? மீன் அப்படி பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுவோம் டேஸ்டா. பாய் முள் இல்லாத மீனா கொடுக்க பாயிடும். முள் இல்லாத எங்க மீன் பார்க்க, நடுமுள்ளு மட்டும் கொடுங்க, சைடு முள்ளெல்லாம் வேணாம். ஏன் குத்துது, திங்க முடியல. சின்ன முள்ளு குத்துனா திங்க முடியல, அந்த முள்ளையே அவன் தின்னுவானாங்க. அங்க ஜக்கும் என்ற மரத்தினுடைய முள்ளை வாங்கி தின்னுவான். அது அவனுக்கு பசியை போக்காது. கொதி நீரை வாங்கி குடிப்பான், பசியை போக்காது, தாகத்தை தணிக்காது. சீழை வாங்கி கொடுப்பான், பசியை தீக்காது. எவ்வளவு கொடுமைகள் அங்க அனுபவிக்க வேண்டிய சூழல்கள் இருக்குன்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்களையும் காலங்களையும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சும்மா தற்காலிகமான ஒரு வெயிலிருந்து உள்ள வர்றதுக்கே இவ்வளவு பாடுபடுறோமே, அங்க போயிட்டு அதுக்கு சான்ஸ் இருக்கா? ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு, ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு, நிழல்ல உட்கார்றதுக்கு, பாதுகாப்பா வாழ்றதுக்கு எதையாவது ஒரு சூழ்நிலை இருக்கா? நரகத்தில் விழக்கூடிய பாவிகளை கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு சொர்க்கத்துக்கு வந்துடலான்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கக்கூடியவர்கள், சின்ன சின்ன பாவம் செஞ்சவருக்கு இணை கற்பிக்காம இருந்தா அல்லாஹ் பிறகு தருவான் சான்ஸ். ஆனா அது வரைக்கும் அந்த நரகத்தை அனுபவிக்கணும்ல. சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர்களுக்கு வாழும் கிடையாது, சாவும் கிடையாது. சரி, இவ்வளவு நாள் அனுபவிச்சு செத்தா தொலைஞ்சிடலாம் நினைப்பானா? அங்க சாவும் கிடையாது. சாவுக்கே மரணத்துக்கே மரணம் கொடுத்துருவான்ல, மவுத்துக்கே மவுத்து. அங்கே சொர்க்கவாசிகளா இருந்தாலும் நரகவாசியா இருந்தாலும் யாருக்குமே மவுத்து கிடையாது. எல்லாருமே என்றென்றுமே நிரந்தரமாக வாழுகிற அந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவா, அந்த நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாத்துகிற வாய்ப்பை தா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால நான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அப்படிப்பட்ட கடுமையான கொடூரமான நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்க யாருக்கு உதவி செய்ய முடியாது. என் அண்ணன், என் தம்பி, என் சொந்தம், என் மந்தம், என் மனைவி, என் மக்க, என் ஊருக்காரன், என் பாட்டாளி, கூட்டாளி, யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. யாரும் யாருக்கும் பரிந்துரைக்க முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நரகத்தை பார்த்தவனை எல்லாரும் மரண்டடிச்சு பயந்தடிச்சு ஓடுவான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ பனி வ சாஹிபத்திஹி வ பி, எல்லாம் அல்லாஹ் சொல்றானே. ஏன் சொல்றான்? அந்த நாளுடைய சத்தத்தை அவன் கேட்ட உடனே தாயை விட்டு, தந்தையை விட்டு, சகோதரனை விட்டு, குடும்பத்தாரை விட்டு விரண்டி ஓடுவானா. யா நப்சி, யா நப்சி, அல்லாஹ் என்னை காப்பாத்திரு, எல்லாம் என்னை காப்பாத்திரு, எனக்கு எந்த விஷயத்தையும் கொடுத்துறாத அப்படின்னு மிரண்டு அடிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும். அவனுடைய புத்தகத்தை திறந்து வைப்பான் அல்லாஹ் அந்த மன்றத்திலே. இந்த உலகத்திலே செய்த குற்றங்களையும் பாவங்களையும் தீமைகளையும் நன்மைகளையும் அவன் சுமந்து வந்தானே, அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னாடி எடுத்து தூக்கி வைப்பான். புத்தகத்தை வைப்பான் முன்னாடி. அதை பார்த்தவனே அவன் சொல்லுவானா, இந்த புத்தகத்துக்கு என்ன நேர்ந்தது? அவன் கேட்கறது என்ன கேட்க, அவன் செஞ்ச அமல, அவன் செஞ்ச பாவத்தை அவன் குறை சொல்லாம அந்த புத்தகத்தை கேட்பானா, இந்த புத்தகத்துக்கு என்ன பாச்சு? எது ஒண்ணு கூட விட்டு வைக்கலையே. நான் உலகத்துல வாழும்போது செஞ்ச எல்லா குற்றங்களையும், சின்ன குற்றம், பெரிய குற்றம், பாவம் அனைத்தையுமே இது பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன செய்ய? இந்த புத்தகத்துக்கு என்ன இருந்த நாள் எனக்கு வராமல் இருந்திருக்க கூடாதா? அவன் நினைப்பானா, இந்த புத்தகத்துக்கு என்னாச்சுன்னு கேட்டுவிட்டு இந்த நாள் வராமல் இருந்திருக்க கூடாதா? உலகத்திலே வாழுகிற நேரத்தில் என்னுடைய செல்வங்களோ அதிகாரங்களோ என்னை காப்பாத்திலேயே. அந்த மறுமையில் அவன் சொல்லுவானா, எனக்கு காசு பணம் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன், அதிகாரம் பதவியில நிறைய சேர்த்து வச்சிருந்தேன், அதெல்லாம் ஏதாவது இந்த இடத்துல காப்பாற்றணும் பார்த்தா என்னுடைய அதிகாரம் பயனளிக்கல, என்னுடைய செல்வம் பயனளிக்கலையே, இந்த புத்தகத்துக்கு என்ன நேர்ந்தது, இந்த நாள் வராமல் இருக்க கூடாதா என்று அவன் அங்கே பதறுகிற ஒரு நிலைமை ஏற்படும் என்றால் இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற ஒவ்வொரு நேரத்தையும் செஞ்சுப்பா, என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பயந்து இறைவனுக்கு அஞ்சி பாவங்களில், தீமைகளில், குற்றங்களில், தவறுகளிலிருந்து என்னை மீட்டெடுத்துக் கொண்டேனா? எத்தனையோ வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானே, அதை புரிந்து இறைவா இந்த வெப்பமே இப்படி இருக்கல்லா, உன்னுடைய நரக நெருப்பெல்லாம் என்னால தாங்க இயலாதல்லா. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வலௌ பி ஷிக்கி தம்ரா,
பேரிச்சம்பழத்தினுடைய ஒரே ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்திங்கப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? நம்ம அமல்கள் நிறைய, தொழுகை இருக்கலாம், நோன்பு இருக்கலாம், ஜகாத் இருக்கலாம், இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கங்க, காப்பாத்திக்கிடுங்க. பேரிச்சம்பழத்துடைய துண்டு இருக்கல, அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பேரிச்சம்பழம் வச்சிருந்தாலே சாப்பாடுக்கு பெரிய விஷயம். அப்படியான ஒரு நிலையில வாழ்ந்த மக்களே, அதை ஒரு கீத்தையாவது ஒரு துண்டையாவது கிழிச்சு 4 பேருக்கு தர்மம் செய்து நரகத்திலிருந்து உன்னை காப்பாத்திக்குப்பா. நம்ம நிறைய காசு பணம்லாம் வச்சிருந்தோம், கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தேன், பல மாளிகைகளை வைத்திருந்தேன், பல நகைகளை வச்சிருந்தேன், வைடூரியங்களை வச்சிருந்தேன், எதுவுமே அங்க பயனளிக்க. இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கோடி கோடியா சேர்த்து வச்சதெல்லாம் மௌத்துக்கு பிறகு கபர் குழிக்கு வரப்போதா? கிடையாது. யாருக்கும் உதவி செய்ய போறாங்களா மறுமையில? கிடையாது. இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் நாம் இறைவனுடைய பாதையில கொடுத்து நம்மை பாதுகாத்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் எடுத்து தப்பிச்சுக்கலாம். சொல்ல ஒரு சின்ன செய்தி தான். ஒரு பேரிச்சம்பழத்துடைய துண்டை ஏன் செய்ய சொன்னாங்க? தர்மம் செய், நரகத்தை உன்னை காப்பாத்தும்பா. இது உனக்கு தெரியாது. தர்மம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மங்கள் உங்களுடைய பாவங்களை அழிக்கும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அழிக்கிறதுக்கு பல வழிகளை தந்திருக்கான். உங்களுக்கு பல அமல்களை செய்கிற வாய்ப்பு இருக்கலாம். பல பேருக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்கியிருப்பா. அதை கொடுக்காம நான் உழைச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் சேர்த்து வச்சது வச்சிருந்தா பயனளிக்காது மறுமையில. அதான் அவன் சொல்றான். அங்க வந்து கேட்பானா, நான் காசு பணம் வச்சிருந்தேன், அதிகாரம் வச்சிருந்தேன், ஒண்ணுமே இன்னைக்கு எனக்கு பயனளிக்கலையே. நம்ம எல்லாரும் யோசிக்கணும், நம்மள்ட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய செல்வங்களை கொடுத்திருந்தால் இறைவனுடைய பாதையில கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுங்கள். நரகவாசிகள் நரகத்திலே கடக்கும்போது சொல்லுவாங்களாம், நீங்கெல்லாம் ஏன் இந்த நரகத்திலே கொதிக்கிற இந்த நெருப்பிலே, கருக்குகிற இந்த நெருப்பில வந்து விழுந்தீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் சொல்லுவானா, இறைவா, நான் உலகத்திலே வாழுகிற நேரத்தில் தொழக்கூடியவனா இல்லை, பசித்தவனுக்கு உணவளிப்பவனாகவும் நான் இல்லை. அல்லாஹ்வை நினைக்கிறோனா இல்ல, பசியோடு கஷ்டத்தோடு இந்த உலகத்துல சோறுதனை இல்லாம கஷ்டப்பட்டானே அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கக்கூடியவனான இல்லை, பசித்தவனுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை என்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, பசித்தவனுக்கு உணவளிக்க தூண்டவும் சொல்ல. அவன் கஷ்டப்படுறானப்பா, பசியெல்லாம் சாப்பிடாம இருக்கானப்பா, அவனுக்கு ஏதாவது நீ பசியார கூடாதா என்று சொல்லாத கூட நான் வாழ்ந்துட்டேன். இறைவனுக்கும் நன்றி செலுத்தல, மனிதனுக்கும் நன்றி செலுத்தாத ஒரு பாவியாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று மறுமையினுடைய நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லுகிற விஷயத்தை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், இந்த நேரத்தை நாம் சிந்திக்க வேண்டியது, அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் நம்மை காப்பாற்ற வேண்டும், என்னையும் என் குடும்பத்தாரை காப்பாற்ற வேண்டும். மார்க்கத்தை சொல்லி, இறைவனை பற்றி சொல்லி, இறையச்சத்தை பற்றி சொல்லி, திருமறை குர்ஆனுடைய போதனைகளை பற்றி சொல்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நிரந்தரமானவன், அவன் தான் இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவன், அவனுக்கு அடிபணியக்கூடிய ஒரு மூமினாக நான் வாழ வேண்டும். பாவங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, குறைகளிலிருந்து, குற்றங்களிலிருந்து விலகிய மக்களாக என்னை வாழ வைப்பதற்கு, என் குடும்பத்தாரை மாற்றுவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்க்கை நேரங்களை செலவு செய்வோம். எத்தனையோ விஷயத்துக்காக குடும்பத்தை கூட்டிட்டு எங்கெங்கயோ போறோம், ஊர் சுத்தத்துக்கு போறோம், டூருக்கு போறோம், வேற வேற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு போறோம், படிப்புக்காக நேரத்தை ஒதுக்குறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு அதை பற்றி சொல்வதற்கும் நம் வாழ்க்கை நேரத்தை ஒதுக்குகிறோமா? அதான் அல்லாஹ் சொல்றான், உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாத்துன்னு சொல்றானே, சாதாரண வார்த்தை இல்ல. இந்த கோடை காலத்துல கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு பல வகுப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். அதுல கொண்டு வந்து சேருங்க. என் புள்ள மார்க்க அடிப்படையில் இருந்தால், இறைவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், மறுமையில நரகத்திலிருந்து அவனை காப்பாற்றிக் கொள்கிற வாய்ப்பு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்த மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கொடிய நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். கோடை வெயில் என்பது அவ்வளவு பெரிய கொடிய விஷயம் இல்லை, அதிலிருந்தே நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிற நாம், அதை விட என்றென்றும் நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார் என்று பாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்து உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற நல்லதொரு துவாவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.